அவர் வந்து நான் ஆரியமால நாடகம்னு ஒரு நாடகத்தில் பாம்பாட்டியாக வேஷம் போட்டேன். எங்கள் அப்பா சேர்த்துட்டாங்க நாடகத்தில். பாம்பாட்டின்னா தெரியுமா? உடல் வளைச்சி காட்டுறது தான் அந்த பாம்பாட்டியோட வேஷம். ஓகே. அப்போ வில்லு குச்சி இப்படி வளைஞ்சி சக்கராசனம் இப்படி வளைஞ்சி குச்சி நிற்கிறத பார்த்தா அது பேர் சக்கராசனம். எனக்கு தெரியாது. வில்லுன்னு நிற்கிற மாதிரி நிற்கணும் இப்படி ரவுண்டா. ஆச்சு, அது நிற்பேன் நான். அப்புறம் பாம்பு மாதிரி எல்லாம் வளையணும். பாம்பு மாதிரி அதான் பாம்பாட்டிங்கிறது. அப்போ நம்ம தேழு நடப்போம், கை குத்திட்டு இப்படியே தேழு நடப்போம். இதுக்கு தேள், அதாவது காலில் தேழு நடத்தணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு விருச்சிகாசனம்னு எனக்கு தெரியாது. 5வது படிக்கிற சமயம் என்னுடைய ஆரியமால் நாடகம் அரங்கேறி முடிஞ்ச உடனே 5வது படிக்கிற சமயத்தில் ஒரு யோகி நம்ம பள்ளிக்கூடத்தில் தைக்கிறாங்க. அவர் ஒரு உப்பாக இருக்கு, நல்ல சிவப்பான ஒரு வயசாக. அவர் வந்து ஒரு பெட்ஷீட் எல்லாம் போட்டுட்டு யோகா டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டிட்டாங்க. அன்றைக்கி உங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியாது, அரையணா ஒரையனால இருக்கிற காலகட்டம். எங்கிட்டெல்லாம் அரையணா ஒரையனால ஃபீஸ் வாங்கிட்டு அந்த பெரியவருக்கு அந்த காசு கொடுத்து கூட யோகா டெமான்ஸ்ட்ரேஷன் காமிச்சிட்டாங்க. அவன் இந்த உடல் நவுடி இது இந்த வயத்தில் எனக்கு கொடுக்குறது எல்லாம் காமிச்சிட்டாங்க. இது பார்த்த உடனே அப்போ தான் இது ஆசனம்னு எனக்கு தெரியுது. அப்போ நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் சொல்லுவோம் தெரியுமா, டேய் அவர் என்ன வெறும் நிலத்துல தாண்டா செஞ்சேன், நான் டேபிளுக்கு மேலே செய்கிறேன்டா அப்படின்னா. அப்போ ஒரு டேபிளை மேலே நின்றுட்டு பசங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கீழே நின்றுட்டு அந்த டேபிளுக்கு மேலேயே அந்த அபியாசமெல்லாம் செய்வோம். அது யோகாசனம் அப்படின்னு அப்போ தான் தெரியுது எனக்கு. அப்புறம் எனக்கு கொங்கம்படைன்னு ஊரில் ஒரு கொங்கம்படை இருந்தது. அப்பா 1 ரூபா கொடுப்பேன். எனக்கு 7 நான் 1 ரூபா கொடுப்பேன். அந்த 1 ரூபாய்க்கு கொண்டு கொங்கம்படைக்கு போனால் இந்த தலையில் நிற்கிற ஆளோட படம் பார்த்து ஒரு புக்கில் அது இப்போ எங்கிட்ட இருக்கு. சின்ன வயசில் வாங்கி வச்சுப்போம் புஸ்தகம். அது ஒரு 16 ஆசனம் இருக்குது. அது தரவாக்கிட்டான். அந்த ஆசனத்தை எங்கே ஒரு நாடகம் கிடைக்கும், நம்ம நாடகத்துக்கு நடிக்க போகிறவனாக்கும். நாடகம் நடிக்க செய்து போனாலும் கேப் வருது இல்லைங்களா, மேக்கப் அந்த ஒரு கேப் வர சமயத்தில் அந்த மாதிரி யோகா டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணல. அப்படியே ஒரு சிவராத்திரி அன்னைக்கு நாடகத்துக்கு அன்னைக்கு நாங்கள் ஒரு கேப்பில் யோகா பண்ணுறப்போ ஒரு நேவி பாரட்டன் ஆயிருந்தனால நேவியில் எம்ப்ளாய் ஒரு ஞாயிறு அவர் பார்த்துட்டாங்க நம்ம யோகா வரலாம். என்னுடைய பாடியினுடைய ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்த உடனே அந்த வளைவு திருவெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஒன்று அப்போ அன்னைக்கு நைட்டே என்ன இந்த நாடகம் கொஞ்சம் கேப் இருக்கிற சமயத்தில் வீட்டில் கூட்டிகிட்டு போய் இல்லை காலையில் கூட்டிகிட்டு போய் மகேஷ் யோகியோட ஒரு யோகா புக்கு கையில் காமிப்பாங்க. அவர் யோகா படிக்கிறார், யோகா செய்கிறார். அவர் சொல்ல அடுத்த லீவில் வரும்போது இந்த புக்கில் இருக்கக்கூடிய அத்தனை யோகாவும் நீ பண்ணியிருக்கணும். அப்படியே அவர் அந்த புஸ்தகம் கையில் எடுத்துதான் அதை வச்சு கம்ப்ளீட் ஆசனம் பண்ணிச்சிட்டாங்க. கிரியா யோகத்தில் என்ன தெரியுது, ஆன்மீக பிராணாயம் மட்டும் தெரியல, வலிய பிராணம் எல்லாம் செஞ்சுட்டாங்க. அப்போ அடுத்த லீவில் வந்தோடனே என்ன ஒரு ப்ரமோஷனை கூட்டிகிட்டு போகணும். பஞ்சாயத்தில் ஒரு பரிபாடிக்கு யோகா டெமான்ஸ்ட்ரேஷன் நான் சொல்லி இவர் அனௌன்ஸ் பண்ண நான் யோகா டெமான்ஸ்ட்ரேஷன் ஆரம்பம். அன்னையிலிருந்து எங்கே யோகான்னு ஒரு புஸ்தகம் கிடைச்சதோ அதை வாங்கி அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டியதுதான். அப்படியே இருக்கிற சமயத்தில் சாந்தா குரூஸில் அவருடைய ஒரு பிரான்ச் இந்த கடவுர்னு இடம் உண்டு, திண்டுக்கல் பக்கம் திருச்சி ரோட்டில் கடவுர்னு இடம் உண்டு. அங்கே ஒரு ஜெர்மன் லேடி வந்து யோகா ட்ரைனிங் நடத்துறது, ஜெர்மன் லேடியாக்கும் வழக்கார எல்லோரும் வருவாங்க. அவன் பேப்பர்லாம் பப்ளிஷ் பண்ணிட்டு ஒரு 20 days சாந்தா குரூஸோட தியரியாக்கும். இந்த டாக்டர் லக்ஷ்மணா சர்மான்னு இயற்கை வைக்கிற பெரிய டாக்டர் லக்ஷ்மணா சர்மா, அவரும் அன்றைக்கி கேம்பு மாணிக்கம் உட்காந்துருக்காரு யோகா பாத்தியார். இவரை வச்சுட்டு இந்த மாதிரி பேப்பரில் பார்த்தோன்னே ஒரு அப்ளிகேஷன் போட்டோம் நம்ம ஆசிரமத்துலேருந்து. அங்கே நாங்கள் 3 பேர் போனோம். அப்போ எனக்கு வேலையாகி போச்சு. அப்போ கம்பெனியில் வேலையெல்லாம் இருக்குது, வேலையை லீவ் போட்டு அங்கே போனோம். அதெல்லாம் படித்து எனக்கு ஒரு பட்டம் கொடுத்தாங்க. எங்கே அந்த யோகா பாத்தியார் சங்க அங்கே நல்ல முறையில் யோகா பண்ணுறவங்களுக்கு எல்லாம் ஒரு பேர் கொடுத்துப்பாங்க, அவருக்கெல்லாம் பேர் இருப்பாங்க. அங்கே பேர் கொடுத்து எனக்கு பேர் என்ன தெரியுமா, யோகேந்திர தாஸ். என்ன பேர்? யோகேந்திர தாஸ்ன்னு பட்டம் போட்டு சர்டிஃபிகேட் இருக்குது.